ஒரு காலத்தில் வீரகிரி என்ற தீமலைக்கும் நீலத்தாழ் என்ற பனிமலைக்கும் இடையில் இரண்டு சக்தி வாய்ந்த டிராகன்கள் வாழ்ந்தன. முதல் டிராகன் அக்னிவீரன். அது தீயை உமிழும் சக்தி கொண்டது. அதன் கண்கள் எரியும் நெருப்பைப் போல இருந்தது. இரண்டாவது டிராகன் ஹிமவீரன். அது பனியையும் புயலையும் கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது. அதன் மூச்சு எல்லாவற்றையும் உறையச் செய்தது. ஒரு நாள் இந்த இரு டிராகன்களும் ஒரே வானத்தை தங்களுக்கே சொந்தம் என்று நினைத்து சண்டையிடத் தொடங்கின. அக்னிவீரன் வானத்தில் பறந்து கொண்டே பெரும் தீச்சுவர்களை உருவாக்கியது. அதற்கு பதிலாக ஹிமவீரன் கடும் பனிப்புயலை எழுப்பி அந்த தீயை அணைக்க முயன்றது. வானம் முழுவதும் சிவப்பும் நீலமும் கலந்த போர்க்களமாக மாறியது. மலைகள் நடுங்கின, ஆறுகள் கொந்தளித்தன. அக்னிவீரன் தனது மிகப்பெரிய தீ அலைவை வெளியிட்டது. அதற்கு பதிலாக ஹிமவீரன் தனது உறையும் பனிக்காற்றை முழு சக்தியுடன் வீசியது. இரு சக்திகளும் மோதிய அந்த நொடியில் ஒரு பெரிய வெடிப்பு நடந்தது. அந்த வெடிப்பால் வானம் அமைதியாகிவிட்டது. அக்னிவீரனும் ஹிமவீரனும் இருவரும் பலவீனமடைந்து கீழே விழுந்தன. அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தனர், நாம் சண்டையிட்டால் நம்மையும் உலகத்தையும் அழித்து விடுவோம் என்று. அவர்கள் சண்டையை நிறுத்தி ஒருவருக்கொருவர் மரியாதை காட்டினர். அக்னிவீரன் சூப்பை கொடுத்தது, ஹிமவீரன் குளிர்ச்சியை கொடுத்தது. இரண்டும் சேர்ந்து உலகத்தை சமநிலையுடன் காப்பாற்றின. அதன் பிறகு அவர்கள் பகைவர்களாக இல்லை, அவர்கள் இரட்டை காவலர்கள் ஆனார்கள்.